நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம விஷாரத் உத்தராத் ஃபஸ்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன் வந்து சந்தர்ப சஹித் வியாக்கியா அ மற்றும் ஆ இது ரெண்டு, அதாவது ஃபஸ்ட் ரோமன் எடுத்துக்கிட்டால் அ ஆ இ உ அப்படின்னு மொத்தம் 5 கொஷின்ஸ் 5 இஆர்சி வரும். ஆங்கிறதுல 2 கொடுத்து அந்த 2லேருந்து ஏதாச்சும் ஒன்று எழுதணும். அடுத்து ஆ அப்படின்னா அதில் 2 கொடுத்து அதில் ஏதாச்சும் ஒன்று எழுதணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட் ரோமனில் ஃபஸ்ட்டு 2 இஆர்சிஸும் இந்த ஆதுனிக் காவிய கண்ட் அப்படிங்கிற புக்கிலேருந்து தான் வரப்போகுது. அதனால அதில் கொஞ்சம் அதிகமாகவே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நான் அந்த இஆர்சிக்கு உங்களுக்கு 15 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒன் நிஜ் பாஷா உன்னதி, செகண்டு பாரத் மே சப், தேர்டு அந்த ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். தேர்டு शोभित है सर्वोच्च, फोर्थ विश्वत रेखा, फिफ्थ निर्भय स्वागत, सिक्स्थ नियम और उपनियमों, सेवंथ अघर्य दान के लिए, एट्थ क्या तू ही है, नाइन्थ काली तू रजनी भी, टेंथ अरुण यह मधुमय, 11th शशि मुख, 12th नील परिधान, 13th लक्ष्मी ती या, 14th அனுனை வினை, 15th மேரே நக்பதி. இஆர்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த கிளாஸஸில் இருக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பேராகிராஃப்லேயே நிறைய ஆன்சர் இருக்கும். அந்த கான்செப்ட் என்னன்னு படித்து பார்த்துட்டு அந்த கொஷினை வச்சே எழுதக்கூடியதாக தான் இருக்கும். அடுத்து இ அப்படிங்கிறது உருது இஆர்சி, உருது புக்கிலேருந்து வரக்கூடிய இஆர்சி. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஒரு 7 கொடுத்துருக்கேன். फर्स्ट वन या रब भो वो न, सेकंड संभलने दे मुझे, थर्ड लाई हयात, फोर्थ दुनिया ने किसका, फिफ्थ दुनिया की बादशाह, सिक्स्थ जब से चमन, सेवंथ दोनों जहान. नेक्स्ट ई அப்படிங்கிறது प्राचीन काव्य खंड से आता है. फर्स्ट वन इसमें इम्पोर्टेंट 7 देती हूँ मैं. फर्स्ट वन घूंघट का पट खोल, सेकंड अब मैं नचियो, थर्ड मैया मेरी मैं, फोर्थ जासू नाम सुमिरत, फिफ्थ तब देखी मुद्रिका, सिक्स्थ मंड्रे परसी हरी, सेवंथ मेरे तो गिरिधर. ஊ நெக்ஸ்ட் 5th இஆர்சியான ஊ அப்படிங்கிறது பஞ்சவட்டியிலேருந்து வருது. इसमें 1 से 13 तक इम्पोर्टेंट है एक्सेप्ट 5,20. இப்போ இந்த இஆர்சி இந்த 5 புக்ஸ்லேருந்தும் நல்லா தரவு பண்ணும்போது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கறது வரும். செகண்ட் ரோமன் மெமரி போயம் ஸ்டடி எனி 20 தோஹே. நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். தோஹையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 தோஹேஸ் இருக்குது. 10 இப்போ கபீர் எழுதின 10 அந்த மாதிரி ஒவ்வொரு ரைட்டர்ஸ் எழுதுனா ஒரு 30 தோஹேஸ் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு இப்போ கபீர் எழுதுனதுலேருந்து 2, ரஹீம் எழுதுனதுலேருந்து 2, இந்த மாதிரி மொத்தம் 6 கொடுத்து 4 எழுத சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு யார் 2 பேர் எழுதுனா 20 பாட்டுகள் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படிங்க. அதாவது அந்த 30ல் எனி 20ன்னு நான் சொல்லலை, தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அங்கே போய் எழுதாமல் வந்துடாதீங்க. 30ல் எனி 20ன்னு நான் சொல்லலை. அந்த 30யும் 3 போயட் எழுதியிருக்காங்க. ஏதாவது 2 போயட்ஸ் எழுதுனா 20 போயம்ஸை முழுமையாக, இப்போ கபீர்னு நம்ம எழுதிட்டா கபீர் எழுதுனா 10ஐயுமே படிக்கணும். அந்த மாதிரி முழுமையாக படிக்கணும். அது மாதிரி ஒரு 20 படிச்சிங்கன்னா ஒரு 4 அட்டன் பண்ணிடலாம் கான்ஃபிடெண்ட்டாக. தேர்டு ரோமன் போயம் எஸ்ஸே. ஃபர்ஸ்ட் ஒன் பிரேம் மாதுரி, செகண்டு இது வந்து ஹிந்தி போயம் எஸ்ஸேஸ். மாத்ருபாஷா பிரேம், விப்ளவ் காயன், வீர் பூஜா. ஃபோர்த் ஒன் உருது எஸ்ஸே, இது வந்து உருதுல இருக்கும், நம்ம ஹிந்தியில் அதுக்கான விளக்கத்தை எழுதுவோம். தேரே பந்தே ஹே ஹம் खुदा जानता है, செகண்ட் ஒன் சுனிந்தா ஷேர், தேர்ட் ஒன் ஆத்மி நாமா. 5th ரோமன் சரித்திர சித்திரன் ஃப்ரம் பஞ்சவட்டி புக்கிலேருந்து வரக்கூடிய சரித்திர சித்திரன். லக்ஷ்மண், ஷூர்பனகா, இது 2ஐயும் நல்லா தரவு பண்ணணும். 6th ஒன் டிப்பனியாங் ஃப்ரம் பஞ்சவட்டியிலேருந்து வரக்கூடிய டிப்பனீஸ். ராம், செகண்ட் ஒன் பஞ்சவட்டி கா பிரதான் பாத்ரா ஆப் கிஸ்கோ மான்தே ஹேன். இது 2ம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மோஸ்ட்லி நான் அந்த பஞ்சவட்டின்னு சொல்லியிருக்க சரித்திர சித்திரனாக இருக்கட்டும், டிப்பனியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க.
விஷாரத் உத்தராத் செகண்ட் பேப்பர். ஃபஸ்ட் ரோமன் இஆர்சி ஃப்ரம் துருவசுவாமினி புக்கு. துருவசுவாமினி புக்கிலேருந்து வரக்கூடிய இஆர்சிஸ் இது வந்து एक से 15 तक पढ़ना है एक्सेप्ट 2, 9, 12. அதாவது 2, 9, 12 அதை தவிர மற்ற எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதோட 16, 17, 18 ஆல்சோ வாண்ட் டு ஸ்டடி, அது கூட படிக்கணும். அப்போ நமக்கு 1லேருந்து 15 வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதில் 2, 9, 12 படிக்க வேண்டாம். அதற்கு பிறகு 16, 17, 18 அதை படிங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நம்ம சொல்ல போனால் 1லேருந்து 18 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். செகண்ட் ரோமன் இஆர்சி ஃப்ரம் சூரியோதய் புக்கு. சூரியோதய் புக்கிலேருந்து வரக்கூடிய இஆர்சி இது ஃபஸ்ட்டு 3 ஸ்டோரிஸ்க்கு, அதாவது ஃபஸ்ட்டு 3 தான் நீங்கள் படிக்கணுங்கிறதுல உங்களுக்கு ஈஸியாக தோன்ற எந்த 3 ஸ்டோரிஸை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 3 ஸ்டோரிஸ்க்கு நல்லா தரவு பண்ணும்போது அதுலேருந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். தேர்டு ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் துருவசுவாமினி புக்கு. துருவசுவாமினி புக்கிலேருந்து வரக்கூடிய எஸ்ஏஸ் துருவசுவாமினி, ராமகுப்த, இது ரெண்டையுமே நல்லா தரவு பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் நான் சொல்கிற இம்பார்ட்டண்ட்டில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக என்னெல்லாம் இருக்கோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கான்ஃபிடண்ட்டாக வரக்கூடியது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. செகண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சம்டைம்ஸ் நம்ம இந்த ஃபஸ்ட்டையே எய்ம் பண்ணி படிச்சுட்டே இருக்கோம், அது வரலன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் இன்னொன்று கொடுத்துருக்கேன். ஃபோர்த் ஒன் வந்து டிப்பனியாங் ஃப்ரம் துருவசுவாமினி புக்கு. ஷக்கராஜ், குபடா, மந்தாகினி, ஹிஜடா, இந்த 4ஐயும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் சூரியோதய் புக்கு. உதயன், ரிஷேஷ்ருங். சிக்ஸ்த் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் சூரியோதய், டிப்பனிஸ் ஃப்ரம் சூரியோதய் புக்கு. நான் இதில் இந்த இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டை டைட்டிலில் கொஞ்சம் ராங்காக எழுதியிருக்கேன். அதாவது 6th ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் சூரியோதய் புக் அப்படின்னு வரும். அதை நான் எஸ்ஏ ஃப்ரம்னு போட்டேன், அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 6th ரோமன் வந்து டிப்பனிஸ், சூரியோதய் புக்கிலேருந்து வரக்கூடிய டிப்பனிஸ். ஆச்சாரிய சஷாங்க், நிர்ஜர்னி, சமுத்திரகுப்த, மஞ்சுகோஷா, தத்தாகத், விபாண்டக், அங்கராஜ் ரோம்பாத், சந்திரிகா, சுதி. 7th ரோமன் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் பிராச்சீன் பாரத்துக்கா இதிகாஸ். இந்தியாவோட வரலாறை பற்றி ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு. அதில் டீட்டெயில்ஸும் டிப்பனிஸும் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ரோமனும் இருக்காது. 7th ரோமனில் அதுலேருந்து வரக்கூடிய டீட்டெயில்ஸ். இதில் நம்ம 1 to 8 கொஷின்ஸு வரிசையாக ஒரு லெசன் எடுத்துக்கிட்டால் சம்டைம்ஸ் ஒரு 2 டீட்டெயில் இருந்தாலும் அதையும் நீங்கள் படிக்கணும். வரிசையாக ஒரு 8 டீட்டெயில் தரவு பண்ணணும். அதில் 4th மட்டும் படிக்க வேண்டாம். 8th ரோமன் வந்து டிப்பனியாங் ஃப்ரம் பிராச்சீன் பாரத்துக்கா இதிகாஸ். இதே வரலாறு புக்கிலேருந்து வரக்கூடிய டிப்பனிஸு, ஸ்டடி டிப்பனிஸ் ஃப்ரம் 1 to 15. 1லேருந்து, அதாவது இப்போ ஒரு லெசன் எடுத்துக்கிட்டால் நான் என்ன 1 to 15 லெசனை சொல்கிறேன்னா கிடையாது, டிப்பனிஸை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு லெசனில் 2 டிப்பனி கூட இருக்கும். நீங்கள் உங்களோட கைடில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டோட்டலி எத்தனை டிப்பனிஸ் இருக்குதுன்னு வரிசையாக நம்பர் போட்டுருங்க. இப்போ ஒரு 20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நான் உங்களை 15 தான் படிக்க சொல்கிறேன். ஒரு லெசனில் 2 டிப்பனிஸ் கூட இருக்கும். நீங்கள் அதுக்கு டோட்டலாக நம்பர் போடுங்க. ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1, 2, செகண்ட் லெசனில் 3, 4, தேர்ட் லெசனில் 5, 6, அந்த மாதிரி நீங்கள் டிப்பனிக்குன்னு ஒரு நம்பரை போட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு 20 or 25 டிப்பனிஸ் இருக்கும். அதில் 1லேருந்து 15 வரைக்கும் தான் நான் படிக்க சொல்கிறேன். இதில் வந்து 5,12 அதை மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணுங்கள். விஷாரத் உத்தராத்தில் இப்போ நான் சொன்னது மாதிரி நல்லா தரவு பண்ணுங்கள். நீங்கள் மனப்பாடம் பண்ணி மற்றவங்கள்ட்ட ஒப்பிச்சு பழகுங்க. அப்போ நம்ம வைவாவுக்கும் அதிலே நம்ம ரெடி ஆகிடுறோம். இப்போ வந்து ஆச்சாரிய சஷாங்க் கே பாரேமே பத்தாவோ அப்படின்னு வைவாவில் கேட்டாங்கன்னா இப்போ நீங்கள் ஒப்பிச்சு பழகிருந்தீங்கன்னா அதையே அவங்கள்ட்ட அப்படியே சொல்லலாம்ல. அதனால் விஷாரத் உத்தராத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பிச்சு பழகுங்க. தன்யவாத்.